தளபதியோட கோட் மூவியோட செகண்ட் லுக் வந்திருக்கு. செகண்ட் லுக் மாசாக இருக்குது, தரமாக இருக்குது. இன்னொன்று இந்த செகண்ட் லுக்கு பெரிய எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சதுன்னே சொல்லலாம். மூவி சைட்லேருந்து இப்போ ஸ்னேகா வந்து அந்த தளபதி ஓல்டு கெட்டப்புக்கு பேரா நடிகை தான் பேசிக்கிறாங்க. இன்னொன்று இந்த ஷெடியூலில் ரொம்ப வேகமாக நடந்துகிட்ருக்கு, சீக்கிரமாகவும் இந்த மூவி முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மூவி சைட்லேருந்து தளபதி விஜய் சாரோட பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது. பார்க்கலாம் கைஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மூவி என்றைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு. அடுத்ததாக பார்க்க போகிற மூவி சலார். இந்த மூவி இது வரைக்கும் வேர்ல்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 625 crore கலெக்ட் பண்ணியிருக்குன்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு பிளாக் பாஸ்டர் படம் தான். இதை வந்து ஒரு போஸ்ட் மூலமாக ப்ரொடக்ஷன் டீமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் ஒரு பிளாக் பாஸ்டர் படமாக இந்த இயரில் இருக்க போகுது. இந்த படம் ஒரு கலவையான விமர்சனமே பெற்றாலும் இந்த படம் ஒரு பிளாக் பாஸ்டர் படம்னு அந்த ப்ரொடக்ஷன் டீமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா பிரபாஸ்க்கு ஒரு பிளாக் பாஸ்டர் படமாக இந்த இயரில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த ஆதிர் புருஷோட இது பெரிய கலெக்ஷன் போட்டிருக்கனால பிரபாஸுக்கு இது பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது டங்கி. இந்த படம் இதுவரை ரிலீஸ் ஆகி 400 கோடிக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ணிக்கின்னு ப்ரொடக்ஷன்ஸ் டீமோட சார்பிலேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போஸ்ட் மூலிமா. அப்படிங்கிறப்ப ஷாருக் கானுக்கு இந்த இயரில் ஒரு 2 படம் தரமான படமாக அமைஞ்சிருக்கு. ஜவான் மூவி எந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதை விட கொஞ்சம் டீசெண்டான கலெக்ஷன் தான் கொடுத்துருக்கு இந்த டங்கி மூவி. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த வருஷத்துக்கு டங்கி ஒரு ஷாருக் கான் சாருக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னொன்று இந்த படம் ஜவான் அளவுக்கு இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போனது கொஞ்சம் ஏமாற்றம் தான். பட் ஆனால் ஒரு டீசெண்டான ஒரு வெற்றின்னு சொல்லலாம். அதேமாதிரி படக்குழுவும் ஒரு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் 400 கோடி கலெக்ஷன்னு. ஸோ இது ஒரு டீசெண்டான மூவி ஷாருக் கான் சாருக்கு. ஓகே கைஸ், இது வரைக்கும் வந்த படத்தெல்லாம் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்க வரேன். நான் உங்கள் சதீஷ். இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.